தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாக்கு உட்பட்ட காமைய கவுண்டம்பட்டி, அதுக்கு பக்கத்துல சங்கிலி கரடு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அதுல முழுக்க முழுக்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடர்ச்சியில நிறைய குன்றுகள் இருக்கு. இந்த பகுதியில் கூடிய மகளிர் சுய உதவி குழுக்கள் கையாலே கல்லுடைச்சு தங்களுடைய வாழ்வாதாரத்தை போகக்கூடிய நிறைய குழுக்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வருவாய்த்துறை ஏலம் விட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொள்ள இந்த மலை பகுதிகளில் கற்கோரைகளை அமைக்கிறாங்க. இதனால பெரிய பாதிப்பு ஏற்படுதான்னு பார்த்தா இல்ல. ஆனா இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிற போர்வையில பெரும்பெரும் முதலாளிகள் இங்க ராட்சத எந்திரங்களை கொண்டு கல்ல உடைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஒரு வண்டியில 10 யூனிட் ஏத்தலாம் அப்படின்னா இவங்க என்ன பண்றது, அதிகமா ஏத்துறது. 5 யூனிட்டுக்கு தான் பாஸ் வச்சுக்குவாங்க, ஆனா 10 யூனிட் ஏத்துறது. பாஸை விட அதிகமான யூனிட்ல ஏத்தி கேரளாவுக்கு கிட்டத்தட்ட 200 இருந்து 300 லாரிகள் இந்த பகுதியிலிருந்து போயிருப்பதாக இந்த பகுதியை சார்ந்த சதீஷ்குமார் என்கிற தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற அமைப்பை சார்ந்தவர்கள் போராட்டம் பண்றாங்க. மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளிக்கிறாங்க, மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் அளிக்கிறாங்க, வருவாய்த்துறைக்கு புகார் கொடுக்குறாங்க. தொடர்ச்சியா எல்லா புகாரும் கொடுக்கப்படுது. எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய துவக்கத்தில். இவங்க புகார் கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுத்திருந்தா இப்ப சதீஷ்குமார் அப்படிங்கிற இளைஞர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்.